இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, ஐ தாட் அவங்க ரைஸ் பண்ணி பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னு நினைச்சேன். நீங்க பிடிக்கலன்னு சொல்லி நான் விட்டுட்டு போயிடுவேன் நினைக்கிறேன். பேச்சை முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போறதா இருக்கின்றேன். உங்கள் உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்காக நான் கேட்ட கேள்வி. நான் ஒரே ஒன்றை சொல்லி 2 நிமிடங்கள் கேள்வி பதில் அத்துடன் முடிக்க போகின்றேன். இதை பார்த்துங்களேன். ஓகே, இதை பாருங்க. அதை பரவாயில்ல, மேனேஜ் பண்ண. இதை பாருங்களேன். இது என்ன நினைக்கிறீங்க? இது கால்குலேட்டர். வாழ்க்கை ஒரு கணக்கு. நான் சொல்றேன், கூடவே சொல்றீங்களா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும். ப்ளீஸ் remember, write the calculator. அதுவே இதை பார்த்து முடிக்கின்றேன். என்ன நினைக்கிறீங்க? வானவில்லை ரசிக்கால் இருக்க முடியாது, ஆனால் வாழ்க்கையும் வானவில்லும் ஒன்று. வானவில் தோன்றி மறைவோம், நாமும் தோன்றி மறைந்து விடுவோம். வானவில்லை கெட்டு போனால் தொட முடியாது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே போகாமல் தூரத்திலிருந்து பாருங்கள். வானவில்லின் நிறங்கள் தான் வாழ்க்கையை குறிக்கின்றது. அந்த உணவு உடற்பயிற்சி இந்த வானவில்லில் இருக்கின்றது. அந்த உணர்வுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த 7 நிறங்களை 7 எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நான் சொல்றேன், கூடவே சொல்றீங்களா? ஓகே. அறிவு, அன்பு, அரவணைப்பு, ஆதரவு, வளைந்து குறைக்கின்ற பக்குவம் இருந்து விட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. வானவில் இருக்கின்ற நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் மட்டும் இருக்கின்றது. தயவு செய்து தோலுடன் சாப்பிடுங்கள். பெண்கள் தோலை சீவி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அவைகள் புஷ்டியாக இருக்கின்றது. உள்ளே சாப்பிடுங்கள், தொக்கையிட்டு மாற்றிக்கொள்கிறான். வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் ஒரு ஏதபி எக்ஸசைஸ் தினந்தோறும் பண்ண வேண்டும். அண்ட் மெடிடேஷனை அங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். சொக்கை சொல்ற வசனத்தை கடைபிடிக்க மாட்டேன் என்றால் அப்பொழுது உங்கள் வீட்டில் வானவில் இருக்கு. என்ன தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் இருக்க மருந்து மாத்திரையும் நிறமாக மாறிவிடும். ஸோ எந்த நிறம் வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். அதற்காக தான் சொல்லுகின்றேன், என் உறவினர்களே, ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி டு கெட் பரீட். சரி, கடைசியாக ஒன்றை சொல்லி விடைபெறுவதற்கு 2 நிமிடம் கேள்வி. சேகர் கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகின்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ஆஃப் யுவர் டைம். சரி, இப்பொழுது நேற்று என்பது ஒரு உடைந்த பானை, நாளை என்பது ஒரு மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இசையை நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எவரெல்லாம் இசையை ரசித்து கேட்கின்றார்களோ உங்கள் இதயம் 100 வருடம் கடந்து எங்க காத்து கொண்டிருப்பதும் கேட்கின்ற இசைக்கள் மட்டும்தான். அந்த இசைக்கு பவுண்டரிஸ் கிடையாது, இசைக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஜஸ்ட் ஹியர் தி மியூசிக் ஆஃப் எனிதிங், இட் வில் சூத்தன் யுவர் ஹார்ட், வில் மேக் யூ டு ஒர்க் லாங்கர் டைம். அதான் நான் சொல்றேன், ப்ளீஸ் ரிமெம்பர் உறவினர்களே, எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள். அந்த மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு என்று கேட்டு, கடைசியாக ஒரு கேள்வி நான் கேட்கின்றேன். நாம் 60 லட்சம் வருடங்களுக்கு முன் மனிதன் உலகத்தில் முதல் காலடியை வைத்தான். ஐ எம் நாட் கோயிங் டு சே கிரியேஷன் ஆர் எவல்யூஷன், பட் ஆராய்ச்சி நம்ம பிளட் குரூப்பில் இருப்பதற்கு காரணம் ரீசஸ் மங்கியின் பிளஸ் அண்ட் மைனஸ். இன்றைக்கும் ரீசஸ் மங்கி பிளஸ் அண்ட் மைனஸ். முதல் மனிதன் தோன்றிய போது அவனுக்கு இருந்த குரூப் ஏ பிளஸ் அண்ட் மைனஸ். பல லட்சம் வருடங்களுக்கு முன்னே பி பிளஸ் அண்ட் மைனஸ், அப்புறம் ஏபி பிளஸ் அண்ட் மைனஸ், கடைசியில் தேர்ந்து கொண்ட பிளட் குரூப்பு தான் ஓ பிளஸ் அண்ட் மைனஸ். சப்போஸ் கடவுள் தோன்றி உங்களிடம் எந்த பிளட் குரூப் வேணும்னு எது பெஸ்ட் பிளட் குரூப்பா சூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட் சேகர், ஐ ரியலி அப்ரிஷியேட். Those who are saying O group, they are all universal donor. They can give the blood to anyone, but even that suffering won't accept it. இந்த பிளட் குரூப் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அனைவரும் பி பாசிட்டிவாக மாறிவிட வேண்டும் மன அளவில். அர்ஜென்டினாவில் போய் பேசினேன், ஒருத்தர் எழுந்து கேட்குறாரு, சொக்கலிங் இந்த ஏ பாசிட்டிவ் எப்போ போய் பி பாசிட்டிவ் மாத்திரம் கேட்டார்.
பிளட் குரூப் அல்ல உன் மனநிலையே. ஸோ கடைசியாக வந்த கேள்வி, ஆவதும் பெண்ணா? அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஆண்கள் சொல்லுவாங்க. அது சொன்ன கருத்து தவறு. எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டார். வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் சொல்லப்பட்டது. சொற்களில் சொல்லுவது, ஆவது மனதினால் ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான் என்று உணர்ந்து உங்கள் வாழ்க்கையிடம் காப்பீடிக்காதீர்கள். தயவுசெய்து ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். அமர்வதிலிருந்து நிற்கும் பொழுது உற்சாகமாய் போச்சு. இதை அனைவரும் நீங்கள் தயவுசெய்து வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் நிற்க வைப்பதற்கு காரணம் சேகர். சேகரை சேர்ந்த குழுக்கள் யாருன்னு தெரியாது. அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். பட் he has given a nice platform for me. இந்த சேகர் அவர் சேர்ந்த குழுவினருக்கு நீங்கள் அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்து வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அழைப்பை இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அதுக்கு நீங்களே ஒரு முறை கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொற்களின் பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள். இல்லாவிடில் I'm really, when I started my talk, I was feeling 30 வயது மாதிரி நினைத்தேன். உங்கள் மகிழ்ச்சியை கண்டு சொற்கலிங்கத்திற்கு 20 வயதாகி விட்டது என்பதை தெரியப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் பெரிய நன்றியை கூறுகின்றேன். நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். 2 கேள்வி அரங்கத்திலிருந்து கடைசியான கேள்வி சேகர். அத்துடன் ஏன்னா 60 வருடம் ப்ரொஃபஸராக இருக்கும் பொழுது அந்த கேள்வி கேட்காத போனால் என் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். எஸ், எந்த கேள்வி கேள்வி கேட்ட தெரிந்தால் நான் சொல்லுகின்றேன். சொல்லுங்க சீக்கிரம், வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம். எஸ்மா, சீக்ரெட் ஒன்றுமே சீக்ரெட் கிடையாது. மகிழ்ச்சியற்ற நிலைதான் அன்பார்ச்சுனேட் திங். என்னை எந்த நிலையிலும் மகிழ்ச்சி இழக்க மாட்டேன். இந்த மகிழ்ச்சி என்பது நீ ப்ரொப்ரைட்டர், யூ ஆர் தி ஓனர்ஷிப். என்விரான்மெண்ட் எதுவாக இருக்கட்டும், உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி நீங்கள் இழக்காமல் இருந்தால் you are going to be happy. It radiates happiness. Once you enter the happiness, everyone will become happy. So happiness is சிறந்த மருந்து. ஸோ happiness சிறந்த மருந்து என்றால் அது ஈக்குவல் நல்ல மருந்து எதுவாக இருக்க முடியும்? ராதிகா, எதுவாக இருக்க முடியுமா? ஏன்னா இவங்கெல்லாம் நமக்காக உழைக்கிறவங்களை கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ மருந்து என்பது மகிழ்ச்சி, சிரிப்பு. அது ஈக்குவல் நல்ல மருந்து எது நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கம். பெரிய கைத்தட்டல் என் சகோதரிக்கு. 24 மணி நேரத்தை 3ஆக டிவைட் பண்ணுங்க. முதல் 8 மணி நேரம் மீ டைம். உன்னுடைய டைம்ல யாரையும் என்டர் பண்ண விடாதீங்க, மீ டைம். ஆனால் 8 மணி நேரம் படிங்க, உழைங்க எல்லாமே. கடைசி 8 மணி நேரம் உறக்கத்தில் நீங்கள் செலவு பண்ணினால்தான் அது உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லிட்டு இருக்கேன்? What is the secret of மகிழ்ச்சி? How does it make you healthy and you can reverse the age? Biological age can be reversed by means of mere happiness. How does it help? எப்படி அது மகிழ்ச்சி அவ்வளோ தூரம் என்ன முக்கிய காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அதோட சிறந்த மருந்து இல்லைன்னு சொல்லிட்டேன். எப்படி ராதிகா மகிழ்ச்சி அவ்வளோ தூரம் பண்ணுது? சொல்லுங்க பார்க்கலாம். நான் கோவிட் முடிந்தவுடன் 18,000 பேருக்கு அரங்கத்தில் நான் டோக்கியோவில் போய் கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. அவங்க பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 2000 பேர் எழுந்து நின்று ஒரு பேச்சை கேட்க விரும்பலைன்னு சொன்னாங்க. என்ன கேட்டேன்? அந்த 2000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டதுன்னாங்க. உடனே 100 வருடம் கடந்து என்னை எல்லாம் கவனிச்சாங்க. அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு காரணம், they are all living in nature, living for nature, living with nature. அவர்கள் அனைவரும் தம் மொழிக்காக வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தம் சமுதாயத்திற்காக வாழும்போது வியாதியே வராது. என்னடா 18,000 பேர் இடத்த பேசுறீங்க, அரங்கத்தில் கம்மியான கூட்டம் நினைக்கிறேன்னா? தயவுசெய்து நினைக்கவில்லை. இங்கு இருப்பவர் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என்று சொற்களிங்க பேசிக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு தான் பெரிய நன்றி. ஸோ ஹாப்பினால என்ன பெனிஃபிட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாப்பி என்று இருக்கும் பொழுது உங்கள் உடம்பில் சுரக்கின்ற ஹாப்பி ஹார்மோன் என்டார்பின். இந்த என்டார்பினை சுரக்க வைத்துக் கொண்டால் சொற்களிங்களுடைய உறவினர்களாக மட்டும்தான் இருப்பீர்கள். நோயாளிகள் வர வாய்ப்பே இல்லை. அந்த என்டார்பின் என்பது நத்திங் பட்
மார்பின் வெளியிலிருந்து போட்டுக்கொண்டால் உங்களை கொன்றுவிடும். அதே மார்பின் உடம்பில் சுரக்கும் என்ற மார்பின் தான் என்டார்பின். உடம்பில் சுரக்கின்ற மார்பினை கூட்டிக் கொண்டால் உலகமே வியாதியற்று நலமுடன் வளமுடன் வாழ செய்யும் என்பது மாற்று கருத்தில் என்று கூறி விடைபெற்று சொல்வதற்கு முன்பே உன்ன ஒரே ஒரு கேள்வி அரங்கத்திலிருந்து. அடுத்தது ராதிகா சாகருடன் முடிக்கின்றேன். சொல்லுங்க, ஒரே நிமிடம் சொல்லிடுமா? மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட சொல்றீங்க. ஆமாமா, 3 மணி நேரத்துக்கு சாப்பிட்டு படுக்கையில மறுபடியும் பசி வந்துருது. பசி அப்படி எடுக்கும் பொழுது உங்கள் வயதை ஏமாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். தண்ணீர் குடித்து வயிற்றை ஏமாத்துறீங்கன்னா உடம்பில் சேர்த்திருக்கின்ற ஃபேட்டு கரைஞ்சி பழக்கம்தான் காரணம். ஸோ அது மாதிரி வச்சுக்கணும். கட்டாயம் மாற்று கருத்தில்லை. ஒரு பெண்மணி கீதானூரி வந்து சொன்னால் என்னிடம் 3 ஆசனங்கள் பண்றேன். நான் என்னம்மா சொன்னேன்? அமர்வது, உண்ணுவது, தூங்குவதுன்னா நீ அமர்வை தடுக்க முடியாது, போய்விட்டுமா வந்தேன். அந்த 3 மந்திரங்களை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் எவருக்காவது 95% பிளாக் இருந்தால் கூட அந்த பிளாக் ஒரு வருடத்தில் கரைந்துவிடும். முக்கியமான கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். 4 வருஷத்துக்கு நியூயார்க்கில் 22,000 பேர் டாக்டர் நான் பேசினேன். அது என்ன கருத்து தெரியுமா? நான் சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை இன்றிலிருந்து நீங்கள் 9 வருடம் கடைபிடிக்க வேண்டும். எத்தனை வருடம் கடைபிடித்தால் உங்க அம்மாவோ பாட்டியோ அவங்க கொடுத்த ஜீன்ஸ் ஆஃப் சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஈவன் கேன்சர், all genes will get mutated to positivity. So genetic mutation will occur because the genes are epigenes phenotype that needs constant positive mind signal and வாழ்க்கை முறை இந்த ஜீனை மாற்றி அமைக்கின்ற சக்தியும் உண்டு என்பதையும் பதிவு சென்று கடைசியான ஒரு கேள்வி எனக்கு கேள்வி கேட்டு பழக்கம் இல்லைங்க. என்னை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்ட 2வது மனிதர் நீங்கள். ஸோ அதனால் வந்து இப்போ அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. ஒரு கேள்வி வந்து எனக்காக சரவணன் கேட்பார். சரவணன் சொல்லுங்க. சரவணன் சார், கேள்வி வந்து இது வந்து சீரியஸான கேள்வியில ஒரு பண்ணியான கேள்வி தான். எதுவாக ஆமா, இப்போ உடல்ல வந்து கண், காது, மூக்கு, கிட்னி, லங்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த லவ் அப்படின் போது ஹார்ட் எதுக்கு அதுக்கு அசோசியேட் பண்ணாங்க? அதுக்கு ஏதாச்சும் டெக்னிக்கல் ரீசன், மெடிக்கல் ரீசன் இருக்கா? பெரிய கைத்தட்டல் சார். ரவி அவங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் இதை கேட்க சொன்னாரு. பாருங்களேன், முக்கியமான கருத்தை அத்தனை சொல்லி முடிக்கின்றேன். நீங்க எந்த ஆசனாலும் பண்ணுங்க, தயவுசெய்து சரசாசனம், சர்வாங்காசனம் பண்ணிவிடாதீர்கள். அவன் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எதற்கு? இந்த இதயத்திற்கும் லவ், காதல் அனைத்துக்கும் பண்ணாங்கன்னு முதலில் நினைத்தாங்க சரவணன். இதயம்தான் சோர்ஸ் ஆஃப் எமோஷன் நினைச்சு அனைத்தையும் இதயத்துடன் சம்மதம் படுத்தி சொன்னாங்க. அதுக்காக எல்லாருமே ஹார்ட்டி வெல்கம், ஸ்வீட் ஹார்ட், ஹார்ட்டி கன்கிராச்சுலேஷன். யாரும் ஸ்வீட் பிரெயின், ஸ்வீட் கன்கிராச்சுலேஷன் யாரும் சொல்றதில்லை. இதயம் ஆனால் இரண்டுமே மிக முக்கியமானது. பட் ஆனால் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு இயங்குகின்ற சக்தி இதயத்திற்கு தவிர இதயம் ஒன்லி ஸ்ட்ராங் மஸ்குலர் பம்ப். இட் டஸ் நாட் generate any affection, anything love from the heart. It's only the reflection in the mind. Please remember, mind is a software, brain is the hardware. That hardware is incorporating the mindset what you are. So ultimately நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாக நீ மாறிவிடுவாய். எதை இழந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு சொல்கின்றேன். அந்த கேள்விக்கு நான் $1000 கொடுக்கின்றேன் சேகர். அது கிடைத்தால் இந்த சங்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, கேட்கட்டுமா? இப்ப தூங்குறவங்கள எழுதிட்டாங்க சேகர். வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா, மகிழ்ச்சியை தேடியா? 2 சேர்த்து சொல்லிட்டாங்க சேகர். வாங்கலான்ட்டு நீங்க நினைக்கிற சரவணன். எவரெல்லாம் வாழ்க்கையின் பயணம் பத்தி ஒன்றும் சொல்றாங்க பாருங்க. அமைதியை தேடியோ மகிழ்ச்சியை தேடியோ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணா அந்த தேடி செல்கின்ற பாதையில் நீங்கள் இறப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. ஸோ வாழ்க்கையின் பயணம் அமைதியோ மகிழ்ச்சியை தேடி அல்ல. வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டுமே தவிர
அதை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். இந்த கருத்திற்கு முதல் முறை கைத்தட்டியது கரைத்திக்க தமிழ் சங்கத்தின் மட்டும்தான். நீங்கள் ரொம்ப அறிவாளி என்று சொல்லி உங்களுக்கு அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா.